வெல்கம் டு ஸ்கந்தகுரு யோகா அண்ட் ஃபிட்னஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சேர் யோகா. சேர்லேயே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. இது வந்து வயசானவங்களும் உடம்பு ரொம்ப கொஞ்சம் சரியில்லாதவங்க, அப்படியே கொஞ்சம் பாடி கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க, பெருசாக எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிகினிங்காக இருக்கும். ஓகேவா? ஏன்னா என்னோடய சீனியர்ஸ் பேட்ச் வந்து இந்த மாதிரி சேரில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் நின்றுண்டும் ஜம்ப் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ். ஓகே, ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 days ஆகுது, ஒரு 2 weeks ஆகுது நீங்கள் வந்து கண்டினியூஸாக எவ்ரிடே இது பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் தி நெக் எக்ஸசைஸ். நெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட் பேக். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 5 rounds பண்ணணும். 4 5. இதோட ப்ரீத்திங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி போகும்போது ப்ரீத் இன், முன்னாடி வரும்போது ப்ரீத் அவுட். இது ஒரு 5 rounds. 5 roundsனா அதே 3 வாட்டி பண்ணணும். லைக் 5 counts. ஃபஸ்ட்டு ரவுண்டு 5 counts, செகண்ட் ரவுண்ட் 5 counts, தேர்ட் ரவுண்ட் 5 counts. இந்த மாதிரி 3 rounds பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சைட் டு சைட். இது வந்து ஒரு 5. ஓகேவா? அதே மாதிரி 3 rounds பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நெக் ரொட்டேஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதில் ப்ரீத்திங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத் இன் பேக்கில் போக, ப்ரீத் அவுட் ஃப்ரண்ட்டில் வாங்க. ப்ரீத் இன் பேக், ப்ரீத் அவுட் ஃப்ரண்ட். நான் இப்போ ஒரு தேர்ட் ரவுண்ட் பண்ணுறேன், ஃபோர்த் ரவுண்ட் பண்ணுறேன், ஃபிஃப்த் ரவுண்ட் பண்ணுறேன். இப்போ ஃபிஃப்த்தில் நெக்ஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட். பிரேக் எடுங்க. ஓகேவா? ஸோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி போகும்போது ப்ரீத் இன், முன்னாடி வரும்போது ப்ரீத் அவுட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நெக்கில் 3 எக்ஸசைஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு 2 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 1 2 3 4 5. இதே வந்து நீங்கள் ஆப்போசிட்டும் பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகேவா? இதோட ப்ரீத்திங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். அவ்வளோதான். திருப்பியும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸோ இது வந்து ஒரு 5 ரவுண்ட்ஸ் வச்சுக்கோ. 5 கவுண்ட்டில் 3 rounds. 1 2 3. ஃபஸ்ட்டு ரவுண்டில் 5, செகண்ட் ரவுண்டில் 5, தேர்ட் ரவுண்டில் 5. 3 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, கை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கை இப்படி இருக்குது. ஓகே, சிவரில் வச்சுருக்கிற மாதிரி. அப்புறம் இப்படி சுற்றணும். கிளாக் வைஸில் ஒரு 10 பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதில் என்னென்னா, கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிவிடுங்க. பட் ரெண்டுத்துக்குமே 10 counts வச்சுக்கோங்க. பிரேக் எடுக்காதீங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் தெரியும். ஸோ இதே வந்து இன்னும் 2 rounds கூட பண்ணலாம். 10 வச்சு இன்னும் 2 rounds பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் ஒரு வாட்டி நான் சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பண்ணின பிறகு திருப்பி ப்ளே பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்போஸ்க்கு. இதுக்கும் 2 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பாஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. பாஸ் பண்ணுங்கள். செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிரிஸ்ட்டுக்கு 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. இப்படி பிடிச்சிட்டு ஒரு 5 seconds. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3
4, 5. Next fingers 1, 2, 3, 4, 5. Okay. Next we will do for the hip. 1, 2, 3, 4, 5. Okay. இதை வந்து நீங்கள் ஒரு 10 வச்சுக்கோங்க. 10 வச்சுட்டு 2 more rounds பண்ணுங்கள். ஓகே, பாஸ் பண்ணிக்கோங்க. 10 count. Each round is 10 count. 3 rounds பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது சேரோட கொஞ்சம் எட்ஜுக்கு வாங்க. ரொம்ப ஹெவியாக இருக்கீங்கன்னா மிடில் உட்காந்துக்கோங்க. ஓகே, ரொம்ப ஹெவியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் உட்காந்துக்கோங்க. எட்ஜுக்கு வராதிங்க, ஏன்னா சேர் அப்படியே விழுந்துடும். கொஞ்சம் தின்னாக இருக்கீங்கன்னா எட்ஜுக்கு வாங்க. அப்புறம் இங்கே கை நல்லா டைட்டாக பேக்கில் பிடிச்சிக்கோங்க. ஓகே, அப்புறம் இப்படி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5. 5 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இனிஷியலாக. ரொம்ப ஹெவியாக இருந்தீங்கன்னா 5 இனிஷியல் இஸ் குட் கவுண்ட். அந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுங்க. செகண்ட் ரவுண்ட் பண்ணுங்கள், தேர்ட் ரவுண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கால் கடியில் எப்படி பிடிச்சிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ அடுத்த கால் எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5. பாஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டு பண்ணுங்கள். 5, 5 பண்ணுங்கள். ஒரு 2 days அந்த மாதிரி பண்ணுங்கள். செகண்ட் டே வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 10, 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் பண்ணுங்கள் ஒரு 10, தேர்ட் ரவுண்டும் பண்ணுங்கள் இன்னொரு 10. நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுவும் 3 rounds பண்ணுங்கள். ஓகே, 10, 10 வச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் 10, தேர்ட் ரவுண்ட் 10, 3 rounds பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஆங்கிளுக்கு வரலாம். ஓகே, ஆங்கிளில் வெரி காமன் எக்ஸசைஸ் தான் இது. வந்து ஆங்கிள் ரொட்டேஷன். ஓகேவா? அதே மாதிரி கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் 5, 5 கவுண்ட் வச்சு பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வெறும் டோஸ் மட்டுமே இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே டைட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி நல்லா டைட் பண்ணிவிட்டு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம கண்ணுக்கு வருவோம். கண்ணு வந்து தம்பை இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் கண்ணு மட்டும்தான் மூவ் ஆகணும். தம்பு மூவ் ஆகும்போது கழுத்து மூவ் ஆகிடக்கூடாது. அப்போ இது மூவ் ஆகும்போது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, உங்களால் எவ்வளோ பார்க்க முடியுதோ அதோடு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்படி வரைக்கெல்லாம் சில பேர் போகிறாங்க, பட் அந்த மாதிரி அவ்வளோலாம் பார்க்கவே முடியாது. இப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து என் கண்ணு மட்டும்தான் மூவ் ஆகுது. மேக்ஸிமம் என்னால் இவ்வளோ தாங்க என் தம்பு பார்க்க முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய பொசிஷனுக்கு வந்துடுங்க. திருப்பி இதே வந்து லெஃப்ட் தம்பில் வச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துடுங்க. இதை வந்து ஒரு 3 rounds பண்ணலாம். 1 லெஃப்ட் அண்ட் ரைட் சேர்த்து ஒரு ரவுண்டு, அப்புறம் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்படியே அப்புறம் தூரம், அதாவது நீங்கள் தம்பை நல்லா உத்து பார்க்கணும். உத்து பார்த்துட்டு 1, 2, 3, 4, 5. அப்புறம் பேக்கில் 1, 2, 3, 4, 5. இதை மாதிரி இன்னும் 2 ரவுண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைக் ஹெட் நெக்கிலேருந்து டோ வரைக்கும் முடிச்சிட்டோம், கண்ணும் முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பிராணாயாமாவில் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ பிராணாயாமம் வந்து நாதீஸ்வரன் we will try today. ஸோ டேக் யுவர் பாயிண்டர் ஃபிங்கர் நடுவில் வச்சுடுங்க, ஐப்ரோஸ்க்கு நடுவில். ரைட் தம்பு ரைட் நாஸ்ட்ரல்ஸும் இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதுவும் ரிங் ஃபிங்கரும் லெஃப்ட் நாஸ்ட்ரல்ஸும் வச்சுடுங்க. ஓகேவா? இப்போ இடது பக்கம் நல்லா மூச்சை உறிஞ்சுங்க. அப்புறம் வலது பக்கம் விடுங்க. அப்புறம் வலது பக்கம் நல்லா மூச்சை விடுங்க. இடது பக்கம் ரிலீஸ் பண்ணுங்க.
இது ஒரு ரவுண்டு. ஸோ இடது பக்கம் மூச்சை இழுத்துட்டு வலது பக்கம் விடணும், வலது பக்கம் மூச்சை இழுத்துட்டு இடது பக்கம் விட்டால் இது ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி 9 ரவுண்டு பண்ணணும். அண்ட் மூச்சை இழுக்கும் போது ரொம்ப நாய்ஸியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு மல்லிகைப்பூ இருந்தால் எப்படி நீங்கள் மணப்பீங்க அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்லேயும் ரொம்ப ஸ்லோவாக இழுக்கணும். வேணுன்றவங்க கவுண்ட் வச்சுக்கோங்க, ஒரு 4 கவுண்ட்டு இழுங்க, 4 கவுண்ட்டு வெளியில் விடுங்க. பிபி இருக்கிறவங்க நடுவில் ஹோல்டு பண்ண தேவையில்லை. பிபி இல்லாதவங்க கொஞ்சம் நேரம் ஒரு 2 கவுண்ட்டு நடுவில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கும்பக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் 4 கவுண்ட்டுக்கு ஏற்றலாம். 1 2 3 4, அப்புறம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 2. ரைட்டில் 1 2 3 4. மூச்சை விடுங்க, திருப்பியும் மூச்சை இழுங்க. 1 2 3 4. ஹோல்ட் ஃபார் 2 கவுண்ட்ஸ். 1 2. அப்புறம் பிரீத் அவுட் ஃபார் 4. 1 2 3 4. ரிலாக்ஸ். இது பிபி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் மூச்சை ஹோல்ட் பண்ணலாம். பிபி இருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரெத், ஜஸ்ட் கண்டினியூ. ஓகே, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வித்தவுட் பிரேக்கு. ஏன்னா இது ரொம்ப பெரிய கஷ்டமான எக்ஸசைஸ் இல்லை, உங்கள் பெட்டில் இருந்து கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணி முடித்த பிறகு எனக்கு கமெண்ட் கொடுங்க, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு என்னோடய ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ வேகமாக இருக்கும்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.